ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு குதிரைத்திறன் என்பது ஆன்சர் டி, ஏ மற்றும் பி. 1 கிலோவாட் என்பது 1000 வாட். அதாவது 1000 வாட் தான் 1 கிலோவாட். அப்போ 746 வாட்டும் 0.746 கிலோவாட்டும் என்பதும் ஒரே விடை. எனவே ஏ மற்றும் பி என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் ஆன்சர் சி, வின்கா ரோசியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் ஆன்சர் ஏ, பெரிகார்டியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நரம்பு மண்டலத்தின் செயல் அலகு ஆன்சர் சி, நியூரான். இந்த கொஸ்டின் நரம்பு மண்டலத்தின் செயல் அலகுன்னு கேட்கலாம், அல்லது நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அமைப்பு, அல்லது நரம்பு மண்டலத்தின் அடிப்படை கட்டமைப்புன்னு 3 விதமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெப்ரான்கள் என்பது சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அமைப்பு ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், போலியோ தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் ஆன்சர் பி, ஜோனல் ஜால்க். முதலாக இவர் போலியோ தடுப்பூசியை கண்டுபிடித்தார். வாய்வழி போலியோ தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் ஆல்பர்ட் சபீன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியை அளவிடும் அலகு ஆன்சர் சி, டெசிபல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி, 1885. நெக்ஸ்ட் கொஸ்டின், மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் ஆன்சர் பி, இறந்தவர்களின் நகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பா என்பதன் பொருள் ஆன்சர் ஏ, புதையுண்ட நகரம். இல்லை உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா, ஹரப்பா நாகரிகம் எந்த காலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் என்னென்னா, வெண்கல காலம், கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு கற்காலம். ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நமது உடலில் உள்ள தொலை உணர்வு உறுப்புகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஏ, 3. தொலை உணர்வு உறுப்புகள் என்னென்னா கண்கள், மூக்கு, காது. உணர்வு உறுப்புகள் 5ங்கிறத பார்த்தோம். இந்த தொலை உணர்வு உறுப்புகளுக்கும் உணர்வு உறுப்புகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தொலை உணர்வு உறுப்புகள் நம்மளை நேரடியாக தொடாமலேயே அது என்னது அப்படிங்கிறதுக்கான தகவலை சேகரிக்கக்கூடியதான் தொலை உணர்வு உறுப்பு. உதாரணமாக இப்போ நம்ம கண்களை மூடிட்டு பக்கத்தில் ஒரு மல்லிகைப்பூ வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மல்லிகைப்பூ என்னங்கிறத நம்ம தொடாமலே முகர்ந்து பார்த்து இது இந்த பூவு தான் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். அதனால தான் இது தொலை உணர்வு உறுப்பு. அதே மாதிரி கண்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இது என்னது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். நம்மளை தொடாமல் கண்டுபிடிக்கிறது தான் தொலை உணர்வு உறுப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.